இன்றைக்கி நம்ம சாக்ரிஃபைஸ் பிரின்சஸ் அந்த பீஸ்ட் கிங்கோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அரசர் கூட அவரோட ஓலி பீஸ்டோட சேர்ந்து ஹீரோயினியை கண்டுபிடிக்க கிளம்பியிருப்பாரா. அதுக்கப்புறம் கட்டுறாங்க அந்த ட்ராகன்கிட்ட தான் கிட்டே இருக்காரு, அவளை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ராகன் சொல்லுது, இல்லை அவளோட ஸ்மெல் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவள் வந்து ஹியூமனாக இருக்கனால அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பார்த்தா ஹீரோயினியோட ஓலி பீஸ்ட்டும் அங்கேருந்து வருது. அதை பற்றி இந்த ட்ராகன் கேட்குது, நீ தான் ரிட்டையர் ஆகிட்டியே, என்ன இப்போ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த ஃபீனிக்ஸ் சொல்லுது, இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் என்னை வந்து திருப்பி சம்மன் பண்ணா, இப்போ அவள் தான் என்னோட மாஸ்டர், அவள் எங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வழி கேட்டது. இப்போ 3 பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. இங்கே எலியாவை கட்டுறாங்க. அவன் குதிரையில் வந்து ஹைனா இருக்க பகுதிக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த ஹைனாஸ்லாம் சுற்றி வளைச்சிட்டு இவன்ட்டு சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. இது மாதிரி மனுஷங்களை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ வேணா போய்க்கோ, அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போ, அவளை மட்டும் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அவள் தான் இவனுக்கு கோவம் வந்துடுது. அங்கே இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறான். முழிச்சு பார்த்தா ஒரு குட்டி ஐனா வந்து அவங்க அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுருக்குங்க. ஆனால் இவன் அதையும் கேட்காம அதையும் கொல்ல போவான். ஹீரோயினை போய் பிடிச்சிட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவா. அதனால அதுங்க எல்லாமே ஓடி போயிடுது. அப்புறம் தான் இவ கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க இல்லையா, நீ வீக்காக இருக்கவங்கள காப்பாற்றுவேன்னு தானே சொன்னேன், இந்த பீஸ்டெல்லாம் பார்டரை தாண்டி வந்தால் தானே நீ கொல்லணும், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் அப்படி இருக்கனால எதுவுமே மாற போகிறதில்ல, யாரையும் காப்பாற்றவும் போகிறதில்ல, அதோட நீ இந்த பீஸ்டெல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருக்க, உன்னை மாற்றுறதுக்காக இங்கே இருக்க எல்லா பீஸ்டையும் கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் கேட்குறான், நீ ஏன் அவ்வளோ தூரத்துக்கு போகணும், எனக்காக ஏன் இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கா. அப்போ தான் இவன் சொல்கிறான், ஏன்னா நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், சின்ன பிள்ளையிலேருந்தே உன்னை நான் காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவன் வந்து ட்ராகனில் புலம்பிகிட்டே வந்துகிட்டு இருக்கான். இது மாதிரி அவன் மட்டும் மக்கள் இருக்க பகுதிக்கு போய்ட்டு என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஃபீனிக்ஸ் சொல்லுது, அதெல்லாம் கவலைப்படாத, அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவனுக்கு தான் புரியாது, இவனோட ஹோலி பீஸ் தான் அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. இங்கே சரிப்பி சொல்லிடுறான், இது மாதிரி நான் வந்து உன்னோட காதல் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நான் வந்து உன்னை காதலிக்கலை, என்னை மன்னிச்சிட்டு. அதோட நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா உன் கண்ணு முழுக்க வெறுப்பு தான் இருக்குது, ஏன்னா எனக்கு தெரியும் பீஸ்ட் வந்து உன் குடும்பத்திலே அழிச்சதுனால நீ அப்போ அவங்கள வெறுக்கிறது நியாயம்தான், இருந்தாலும் என்னால் இப்படி இருக்க முடியாது, ஏன்னா மற்ற பீஸ்டெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை, எல்லாருமே மனுஷங்க மாதிரி தான், சில பேர் நல்லவங்களாக இருக்காங்க, சில பேர் உண்மையாக இருக்காங்க, சில பேர் இறக்கங்களும் குணம் உள்ளவங்களாக இருக்காங்க. அரசர் வந்து மக்களும் சரி பீஸ்ட்டும் சரி அமைதியான வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்றாரு, அதுக்காக நான் அவருக்கு உதவியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு எலியாவுக்கு சமக்கம் வந்துடுது. தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அவனுக்கு பீஸ்ட்டை பற்றி எதுவுமே தெரியல, ஒரு சின்ன பையன்ட்ட ஒரு பூச்சி மாட்டினா அவன் என்ன பண்ணுவான், திறக்கையை பிடிச்சி அதை எவ்வளோ கொடுமைப்படுத்துவான், அதே மாதிரி நம்ம எப்படி மீன் கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம், ஆனால் அதுங்களை பற்றி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா, அது மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்ந்து விட்டுருக்கோம், பீஸ்டெல்லாம் அவ்வளோ கொடூரமானவங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் நேசிச்ச எல்லாத்தையுமே என்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவனோட பாஸ்ட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லையா சின்ன பையனாக இருக்கான். அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கான். இந்த தங்கச்சி ஏதோ 2 பசங்க வம்பிழுத்துட்டாங்க, அவங்கள துரத்தி விட்டுட்டு தங்கச்சியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கான். உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மணி ஆகிட்டு, அம்மா இன்னும் காணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தா அவங்க அம்மா அப்படி வந்து இந்த 2 பசங்களையும் கபோர்டில் ஒளிய வைக்கிறாங்க. ஒளிய வச்சுட்டு என்ன சத்தம் கேட்டாலும் வெளில வரவே கூடாது பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா தங்கச்சியை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க கதை சாத்திட்டு போயிடுறாங்க. இந்த 2 பசங்களும் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. வெளில ஒரே அலற சத்தமாக கேட்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துருக்காங்க. பார்த்தா இங்கே வந்து பீஸ்ட் வந்துடுது. வந்துட்டு இவங்க ஒளிஞ்சிருக்கதையும் பார்த்துட்டு கதவை திறந்துட்டு, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சியை பிடிங்கிறது அவன்கிட்ட, இவ்வளோ டெசர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே சாப்பிடுது. இதனால தான் வந்து பீஸ்ட் அவன் இவ்வளவு இருக்கிறான். கண்ணு முன்னாடியே சாப்பிட்டதுக்கப்புறம் இவன் என்னடா பண்ணுறது, இவன் டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துகிட்டு போய் விளையாடுவோன்னு சொல்லிட்டு, ஓடு உயிர் மேலே ஆசை இருந்தால் ஓடுறா ஓடுன்னு சொல்லிட்டு இவனை ஓட விட்டுருக்குங்க. அவனும் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ தான் இவனோட டீச்சர் வந்து இவனை காப்பாற்றிருக்காரு, இல்லாட்டி அப்பயே இவனும் செத்துருப்பான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிது, ஏன்னா அப்போ தான் வந்து ஹீரோயினியை பார்த்துருப்பான். என் வாழ்க்கையில் நான் எல்லாமே இழந்துட்டேன், ஆனால் உன்னை பார்த்தப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அத்தையும் தான் இப்போ இந்த பீஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பீஸ்ட் இருக்க வரைக்கும் நம்மளால் அமைதியான வாழ்க்கை வாழவே முடியாது, அதனால இருக்க எல்லாரையுமே கொள்ளுவேன், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வெறுப்போட உச்சத்துலேயே பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடறா, இலியாவை என்னால் நிறுத்த முடியாது, இவன் வந்து இவ்வளோ வெறுப்போட சோகத்தோடு இருக்கானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவன் என்ன பண்ணுறான், சர்ப்பியை கூப்பிட்டு வந்து கம்பில் கட்டி வச்சிடறான். கட்டி வச்சுட்டு நடக்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா அந்த பீஸ்ட் கிங் இங்கே வந்துடுறான் ஹீரோயினிக்காக. ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், இது மாதிரி என்னோட குயினை திருப்பி என்கிட்டே கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இலியா சொல்கிறான், அப்படி வேணும்னா என்கிட்ட சண்டை போட்டு நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்போ தான் ஃபீனிக்ஸ் வந்துடுது. ஃபீனிக்ஸை பார்த்துட்டு ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கா, சீக்கிரம் வந்து என் கட்டை அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லுது, ஏன் அவுத்து விட்டா 2 பேரும் போய் தடுக்க போகிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆமாம் தடுக்க தான் போகிறேன், அப்புறம் இலியாக்கு எதுவும் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஃபீனிக்ஸ் சொல்லுது, அவங்க சண்டை பண்ணணும்னு பார்க்குறாங்க விடு. ஆமாம் இலியாக்கு அப்படி தான் ஆகும், ஏன்னா பீஸ்ட்டுக்கும் கூட யாராச்சும் ஜெயிக்க முடியுமா, அதுவும் அவனுக்கே தெரியும், வேணுக்குன்னு தான் அவன் சண்டை போடுறான், ஏன்னு தான் தெரில அப்படிங்கிற மாதிரி ஃபீனிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா செமையாக சண்டை போயிட்டு இருக்கும். ஹீரோ வந்து அவனோட பவரை வச்சு இலியாவை தூக்கி வீசிடுவான். அதை வந்து சர்ப்பி பார்த்துட்டு சோகமாக இருப்பாளா, அதை வந்து ஹீரோ பார்த்தானே இவனுக்கும் சோகமாயிடும். அப்போ தான் அவன் என்ன பிளான் போட்டிருக்கான்னா, இலியா வந்து இவன் வந்து இது மாதிரி இவனை அடித்து சர்ப்பி முன்னாடி கொண்டுட்டா, அப்போ தான் சர்ப்பிக்கு வந்து இந்த மாதிரி பீஸ்ட் வந்து கொடூரமான இனம் தான், கொடூரமான இதயம் கொண்டவங்க, அவங்களுக்கு இரக்கமே கிடையாது, அவங்க எப்போதும் பீஸ்டாக தான் இருப்பாங்கன்னு இவளுக்கு புரியும். அப்போயாச்சும் இவன் வந்து விலகி இருப்பா, நான் அதுக்கு செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இவன் இப்படி பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இலியா கத்தி எடுத்துகிட்டு வேகமாக விடுவான், எப்படி ஹீரோ இவனை அடித்து கொண்டுருவான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹீரோ வந்து கத்தியை வச்சு குத்திடுவான். அப்பயும் வந்து ஹீரோ அடிச்சிருக்கவே மாட்டான். அப்போ தான் வந்து ஹீரோ சொல்கிறான், இது மாதிரி நான் உன்னை காயப்படுத்தினா சர்ப்பி சோகமாயிருவா, அதனால தான் நான் உன்னை அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் பின்வாங்க முடியாது, ஏன்னா எனக்கு சர்ப்பி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அந்த கத்தியை எடுத்து விட்டுறான். அப்போ தான் ஹீரோ கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடா, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா இலியா வந்து அப்படியே சோகத்தில் நிற்கிறாங்க. முன்னாடி என்ன சொல்லியிருப்பான், உன்னை யாராச்சும் அழ வச்சா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. இப்போ இவ அழுகிறதுக்கு காரணமே இவன் தானே. அப்படியே அவன் சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காயமே இல்லை, ஆனால் அங்கே பாரு அவனை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா இலியா தான் சோகமாக உட்காந்துருக்கானே, அவன் யோசிச்சுட்டு இருக்கான், இப்படி வந்து நம்ம எல்லாம் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோமே, எல்லாத்தையுமே இவளுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சிக்காமல் இவளை கஷ்டப்படுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக உட்காந்துருக்கான். இதை பார்த்துட்டு சர்ப்பி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறான், இது மாதிரி உன் தப்பு எதுவுமே இல்லை, என்னை மன்னிச்சிரு இல்லையா, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சாக்ரிஃபைஸுக்காக ஏற்றுக்கிட்டு தான் அதை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், எந்த மெமரிஸும் வேணான்னு தான் நான் இருந்தேன், ஆனால் நீ தான் வந்து எப்போதுமே எனக்கு ஃப்ரெண்டாக இருந்த, அதனால தான் நான் வந்து இவ்வளோ நாள் பீஸ்ஃபுல்லாக அந்த வாழ்க்கையை கழித்தேன், இந்த சாக்ரிஃபைஸையும் நான் அமைதியாக ஏற்றுக்கிட்டேன், நீ தான் அப்போல்லாம் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அதுக்காக ரொம்ப நன்றி, நீ உன்னை வந்து குறை சொல்லிக்காத, நீ எதையுமே பார்த்துக்கலன்னு நினைக்காத, இவ்வளோ நாள் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இலியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இலியாவை அவளை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேரும் அழுதுட்டுருக்காங்க. அப்படியே விடிஞ்சிருது. நம்ம ஃபீனிக்ஸ் தான் ஹீரோவுக்கு அந்த காயம் அடிபட்டுருக்குல்ல, அது வந்து சரியாக்கிக்கிட்டு இருக்கு அதோட பவரை வச்சு, ஏன்னா ஹீரோயின் தான் பண்ண சொல்லியிருப்பாலாம், அதுக்கு அவர் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மாதிரி அது சொல்லுது, உன்னோட கட்டளையை என்னால் மீற முடியுமா, அதோட இந்த மனசு பையில வேற கொண்டு போய் பார்டரில் விடணும்னு சொல்கிறேன், இதை வேற நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இலியா சொல்கிறான், எனக்கு வந்து பீஸ்டோட உதவியெல்லாம் தேவையில்லை, நானே போய்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அரசன் சொல்கிறான், இது மாதிரி சர்ப்பி ஒன்று வந்து வழி அனுப்பிச்சி வைக்கணும்னு ஆசைப்பட்றான், அதனால நீ இவன் கூட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன அவனுக்கு ரொம்ப தைரியமோ அவளை கூட்டிகிட்டு நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு அரசர் சொல்கிறான், இல்லை நீ வந்து அப்படி பண்ண மாட்டேன், இருந்தாலும் நான் வந்து ஹீரோயினியை நம்புகிறேன், அது அவளுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இலியாவும் பார்த்துட்டு இது மாதிரி இலியா வந்து இந்த அரசன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ அது மாதிரி அவளை அழுவ வச்சேன்னு வச்சுக்கோ, நான் வந்து அவளை திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவேன், அதை மறக்கவே கூடாது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அரசனும் சொல்கிறான், நான் இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபீனிக்ஸ் பறவை மேலே வந்து இலியாவும் சர்ப்பியும் உட்காந்து போயிட்டுருக்காங்க அந்த பார்டரில் கொண்டு போய் விடுறதுக்கு. பார்த்தா இலியா ஒரு மாதிரி அரண்டு போய் உட்காந்துருக்கான். ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கா, என்ன உனக்கு ஹைட்டுன்னா பயமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் சிரிக்கிற பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவள் உலகத்தில் அந்த மனுஷங்கள் கூட இருந்தப்போ கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டா, இங்கே வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இறக்கி விட்டுட்டு இது மாதிரி இவ சொல்லிகிட்டு இருக்கான், இவள்கிட்ட வந்து இலியா சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி நான் வந்து நிறையா பண்ணிட்டேன், இங்கே வந்து உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன், மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தான் ஹீரோயினி சொல்கிறான், இல்லை நான் வந்து சாக்ரிஃபைஸ்க்காக தான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லியிருக்கணும், முன்னாடியே என்னை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அது ஏன் தப்பு தான் அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். அப்போ தான் இலியா சொல்கிறான், நான் வந்து இந்த பீஸ்ட்டை வெறுக்கிறத இன்னும் நிப்பாட்டில், நான் இன்னும் அதுங்களை வெறுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன், ஆனாலும் நீ அவனை நம்புறதுனால நானும் அவனை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பியோட ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் போட்டு கிளம்புறான். அப்போ தான் சர்ப்பி சொல்கிறான், நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி, திருப்பி நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் சொல்லிட்டு போகிறான், உனக்காக நான் எங்கே வேணால் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அத்தோட இங்கே சர்ப்பியையும் ஹீரோயின் தான் கட்டுறாங்க. இது மாதிரி சர்ப்பி சொல்லிகிட்டு இருக்கா, எல்லா பிரச்சனையும் என்னால் தான் நடந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க அரசே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் அவன் சொல்கிறான், இல்லை நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும், ஏன்னா வந்து உன்னை நான் திருப்பி கூப்பிட்டு போகிறதுக்கு நான் யோசித்தேன், வர வேணான்னு நினச்சேன், ஏன்னா நீ வந்து அவன் கூட அந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு நினச்சேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை, நீ வந்து சந்தோஷமாக தான் அவன் கூட போயிருப்பேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினி சொல்கிறான், எனக்கு மனித உலகத்தில் இருக்கவோ பீஸ்ட் உலகத்தில் இருக்கிறதுல சந்தோஷம் இல்லை, உங்கள் கூட இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு சந்தோஷம் அரசே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட இங்கே அரண்மனைக்கு வந்தாரா. அங்கே பார்த்தா குட்டீஸ்க்கு அமித்துக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், இவ திரும்பி வந்ததை பார்த்து. ஆனால் அனிபீஸ் மட்டும் கொஞ்சம் கோவமாக இருக்காரு, திரும்பி வந்துட்டலன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த சர்ப்பியை வச்சுட்டு இருக்கா, எவ்வளோ தான் வந்து அரசர் மாற்ற நினைச்சாலும்
மக்களை வந்து பீஸ்ட்டை வெறுக்கிறாங்க, பீஸ்டினை வந்து மக்களை வெறுக்க தான் செய்கிறாங்க. இந்த ரியாலிட்டி மாறாது போலே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதேமாதிரி இவ வந்து அதுக்காக டீ பார்ட்டி வைப்போம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா அரசர் வந்து கலந்துக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி சருப்பி யோசிச்சுட்டு இருந்தாலும் அதை பற்றி நீ வந்து அதெல்லாம் யோசிச்சு ரொம்ப குழப்பமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உண்மையை பாரு, நீ வந்து அதை நினச்சி இங்கே இருக்க எல்லா பீஸ்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தியா, அந்த டேபிளில் வந்து ஹியூமனும் பீஸ்ட்டும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ தான் இவளுக்கும் இந்த ரியாலிட்டி புரியுது. ஆமாம், இந்த சின்ன டேபிள் நாளடைவில் உலகம் முழுக்க ஆனால் நல்லாயிருக்கும், எல்லாருமே இது மாதிரி அமைதியாக ஒத்துமையாக வாழ்ந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.